பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறார். அந்த இரண்டாமத்துள்ள சபையிலும் பலத்த கிரியை செய்து கோயம்புத்தூர் சுற்றுப்புறத்தில் நீலகிரி மற்றும் பட்டணங்களில் அவர்கள் மாவட்டங்களில் அவரை எடுத்து உபயோகப்படுத்தி செல்கிறதெல்லாம் தேசத்தில் செல்கிறதெல்லாம் அவர் உபயோகப்படுத்துகிறார். தேவனாய் கர்த்தர் இந்த நாடுகள் நமத்தில் கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அவருடைய சபையின் சார்பாக வரவேற்கிறேன். அவருடைய கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேர் நல்ல சத்தமாக சொல்கிறோம். ரொம்ப சொல்கிறோம்ல, நான் சொல்லி கொடுக்குறோம். அதை உபயோகப்படுத்துங்க. அதனுடைய சமூகத்தில் உபயோகப்படுத்தலாமா? இல்லை கரங்களை உயர்த்தி அலேலியான்னு சொல்லி 3 முறை உரத்த சத்தமாக அலேலியான்னு சொல்லி உரத்த சத்தமாக சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் திருச்சபையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாட்களில் ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் போகும்போது வந்தது எப்படி வந்தீங்களோ தெரியல. போகும்போது கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றி அனுப்புவாராக. ஆமென், ஆமென். இதற்கெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ எப்படிங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுடைய விசுவாசம். ரெண்டாவது ஜெபிக்கிற எங்களுடைய விசுவாசம். அப்போ 2 விசுவாசம் கலந்து என்ன ஆகும்? இத்தனை பேர் சேர்ந்தா அந்த ஜன்னலை செலுத்திலிருந்து அப்படியே கட்டி எடுத்துட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அதுதான் அந்த ஃபெய்த். அவ்வளவு ஸ்ட்ராங்காக 2 அப்படியே கலந்த உடனே ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக மாறுகிறது. அதே மாதிரி தான் அந்த மாற்றங்களில் தான் உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதி அப்படிங்கிறது மாறி உங்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இடத்திலிருந்து தெய்வீக சுகம் ஒருபோதும் ஒரு நாளும் வருவதே இல்லை. கிரியைகளை செய்கிறதும் தெய்வீக சுகத்தை கொடுப்பதும் ஆரோக்கியத்தை உண்டாக்கி உங்களை நீங்கள் சுகமாய் வாழும் சொல்லுகிறதும். ஒருவேளை ஊழியக்காரங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு போயிடலாம். அந்த மாதிரி வாழ்க்கையை உங்களுக்குள்ள நிரந்தரமாக வைக்கிறது நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர். கரங்களை உயர்த்தி, இயேசப்பா எங்களை இப்படியெல்லாம் நல்ல ஒரு வார்த்தைகளை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுக வாழ்வை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? எல்லாம் பக்கத்தில் நீங்க கேளுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, உங்களுடைய சரீரத்தில் சில சோர்வுகளோடு வந்திருக்கீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி கேட்டால் போதும், அது தானாக என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி போய்விடும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சரி, வாசிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். 2 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 20, 21வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான மரமும் கனத்துக்கும் கனவீனத்துக்கும் உரிய சில பாத்திரங்கள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கிறோம். நம்மை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே, ஏழாண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அன்புள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே ஏழாண்டவரே இயேசுவின் நாமத்தில் வார்த்தையின் ஆழங்கள், ரகசியங்கள், மறைவுகள் இது மனிதனுடைய புத்திக்கு எட்டாத ஒன்று. ஆனால் இந்த வேதத்தில் உள்ள ஆழம், ரகசியம் எல்லாம் உமக்கு சுலபமாய் தெரியும். இது எல்லாவற்றையும் மறைவுகளை வெளிப்படுத்துகிறார். நீர் ஒருவர் தான் தயவு செய்து நீர் பேசுகிற எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பேசுவதற்கே கிரியைகளை செய்துபடி நடக்கும்படியாக அன்றாடுகிறோம், போராடி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் மகிமை படுவீராக. தேவனுடைய திருவிழா சுத்தம் மாத்திரம் ஆராதனை நிறைவேற்றுங்க, தேவ சுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிற மகிமை படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சரி, எல்லாரும் ஒரு கைதட்டி ஒரு பாட்டு பாடலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கைதட்டி கண்ணுமை ஆடை தேவன் கைவிடுவாரோ, கண்ணுமை ஆடை தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லை கடுமை சோர்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை கடுமை சோர்ந்து கொண்டாலும்,
நகருக்கு வரும்போது மிகுந்த களைப்போடு சோர்வோடு வந்தார். அப்பொழுது என்னை அறியாது இந்த பாடலை பாட ஆரம்பித்து தான் அப்படியே ஆரம்பித்து அப்படியே வண்டியில பயணம் செய்து சபை முன்பதாக வந்திருந்தேன். என்னை பலப்படுத்திய ஒரு பாடல், ஆமென், உற்சாகப்படுத்திய ஒரு பாடல் தான் உங்கள் மத்தியிலே கத்த பாட விரும்பி வந்தால் பாடினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாத்திரங்கள் பலவிதமான பாத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் 2 விதமான பாத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் யாரு? நீங்கள்னா யாரு? கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களின் பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்படி பானம் பண்றோமோ? அப்படி பானம் பண்றோமா இல்லையா? கொஞ்சம் பேசுங்களேன். கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறோம் திருச்சபையில், அதுதானா? ஆனா பேய்களின் பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிறோமா இல்லையா? இல்ல. யாராவது விரும்ப மாட்டோம். சரி, பேய்களின் பாத்திரத்தை பின்னாடி உங்களுக்கு நான் சீக்கிரமா நான் சொல்லிடுவேன். சரியா? சரி, தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சீக்கிரமா வாசிங்க. ரோமர் 9:21 முதல் 24 உள்ள வசனங்களை, அங்கே 2 பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு அதிகாரம் இல்லையோ இருக்கிறது. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தம்முடைய மகிமைக்காக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கவும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட என்ன பாத்திரம்? கோபாக்கினையின் பாத்திரம். மகிமையின் பாத்திரம், கோபாக்கினையின் பாத்திரம். இதுல 2ல எது வேணும்? மகிமை பாத்திரம் தான். கர்த்தருடைய கோபம் நமக்கு ஒரு நாளும் வேண்டவே வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய கோபாக்கினையின் நாளிலே ஒரு மனிதனாகிலும் தப்பி பிழைத்து போக முடியவே முடியாது. ஆமென். அப்போ தப்பி போக வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பேசப்படுகிற சத்தியத்தை கவனமாக கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி சத்தியத்தை கவனமாக கேட்டு நடக்கிறவர்கள் கர்த்தரின் பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவர்கள். அப்படி சத்தியத்தை கவனமாக கேட்காம சும்மா விளையாடிட்டு அசாதாரணதையா இருந்துகிட்டு வசனம் வருது அப்படின்னா இந்த காலம் வாங்கி இப்படி வெளியே விட்டுற மாதிரி சும்மா தென்னாவட்டா இருப்பாங்க. இவங்க
ஒரு பாத்திரத்தில் பங்கு பெறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னா ஆலயத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதற்கு ஏற்ப நடக்கிறதற்கு நல்ல மனசு இல்லை. அதுதான் என்ன பாத்திரத்தில் பங்கு பெறுகிறார்கள்? ஹலோ, பேய்களின் பாத்திரம். இப்போ இதே கூட்டத்துக்குள்ள ரெண்டு பாத்திரத்தை ஆவியானவர் சுட்டி காட்டினார். எந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிற கூட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். நம்மை நாமே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. பேய்களின் பாத்திரத்தில் பங்கு பெற்றால் நியாய தீர்ப்பு கட்டாயம் உண்டு. டெஃபினட்டா வரும், உன்னை தேடி வரும். ஆமென். ஆகவே நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பதாகவே இந்த திருச்சபை மனம் திரும்பி 100 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, அந்த 500 பேர்களும் எசேக்கியேல் 38:7 படி என்ன செய்யணும்? வாசிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற உன் கூட்டத்தையும் உன் ஜனத்தையும் நீ என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்து. அப்புறம் இங்க பாருங்க, நீ சொல்றது காவலாளன் யாருன்னா இங்க பாருங்க, நாங்க ஊழியக்காரங்க. சரியா? எங்களை காவல்காரனாக பரலோக டிபார்ட்மெண்ட் எங்களை நியமித்து வைத்து விட்டது. ஹெவன் டிபார்ட்மெண்ட் எங்களை நியமித்து விட்டது. அப்போ எங்களுடைய கடமை என்னன்னா, இந்த ஜனங்கள் ஒருவராயில் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். ஆமென். அப்போ பரலோகத்தின் தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னது? ஒருத்தர் கூட கெட்டு போவது சொல்லுங்களேன் தேவ சித்தம் இல்லை. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் இயேசுவின் பக்கமாய் வந்துடணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் இன்றைக்கு அநேக பேய்களின் பாத்திரத்தில் விசுவாசிகளே பங்கு பெறுகிறார்களே. இதற்கு என்ன சொல்றது? எப்படி பங்கு பெறுகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல பாருங்க. திருமண நாள் வந்தா போதும். ஹலோ, கவனிங்க. திருமணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேலண்டர் எடு. எந்த கேலண்டர்? ஏதோ ஒரு கேலண்டர் எரியும், தூக்கு. என்ன மங்களகரமான நாள் எங்க இருக்குன்னு பாரு. நான் இங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி ரெண்டு இடப்பா. அங்க ஒரு போதகர் உட்காந்து ஐயர்வான அங்கதான் இருப்பார். அவரை வச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாங்க? நாளப்பா மூத்த நாள் எங்க இருக்கு பாரு. அப்படி எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்து அந்த முகூர்த்த நாள் அப்படியே பார்த்து என்ன செய்வாங்க? இதுதான் ஏற்ற நாள் அப்படின்பாங்க. அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கறதற்கு ஒரு வினோதமாக சின்ன பசங்களா இருக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கெல்லாம் சரி செய்வாங்க போய் தோணுது அப்படின்னு சொல்லி நினைச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வேதத்தை படிக்க 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 அந்த அறிவு அது ஒரு பேய்களின் வழி அப்படிங்கிறத அன்னைக்கு தான் தெரியும். வேறு வசனங்களை வாசிக்க வாசிக்க அது பிசாசானவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை வேறு பிரித்து இந்த உலகத்துக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து வேறு பிரிச்சு அவன் உலகத்துக்குள்ள கொண்டு போகிறான் அப்படிங்கிறத இன்னைக்கு வேதம் கண்ணாடியில நல்லா புரிந்துக்கோங்க. பெண்கள் மேக்கப் பண்ணும்போது முன்னாடி போய் இருப்பீங்க இல்லையா? முன்னாடி போய் நின்னா எங்க சொற்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டா
கேட்டா எது காண்பிக்கும்? கண்ணாடி தான் காண்பிக்கும். அது மாதிரி சத்திய வசனம் ஒரு கண்ணாடி, தேவனுடைய வசனம் இந்த சத்திய வேதம் ஒரு கண்ணாடி. நம்ம எந்த இடத்துல தவறு செய்கிறோமோ, வேர்களின் பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோமோ, அந்த பங்கை அது எடுத்து காட்டி சுட்டி காட்டுகிற வேதம் தான் இந்த சத்திய வேதம். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ணி சீர் செய்து கொண்டு போகிறது தான் இந்த சத்திய வசனம். ஆமென். அதனால தான் சொல்றோம், வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கணும். என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுக்கப்புறம் தியானம் செய்ய வேண்டும். அதனால தான் அடிக்கடி சொல்லுங்க எங்கள் சபையில், வேகமாக படிக்காதீங்க, ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி. நீங்கள் என்னதான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி வேகமாக படித்தாலும் சரி, தினசில் நீங்கள் வரவே மாட்டீங்க. ஆமே. அதனால வேகமாக படிக்காம நிதானமா மெதுவா உங்களுக்கு வேத வசனம் புரிந்து கொள்ளுகிற மாதிரி என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி வாசித்தால் வசனம் என்ன செய்யும்னா, தம்பி நீ போகிற ரூட்டு வேகங்களின் ரூட்டுக்கு நீ மாறுற குடிமக அந்த பக்கம். அல்லேலூயா. நம்மளை வழிமறிச்சு டிஃபன் பண்ணுகிறது எதுன்னா இந்த சத்திய வசனம் தான். ஆமென், ஆமென். அதனால வேத அறிவு உள்ளவர்களாய் வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவசியமாக சத்தியத்தையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சத்தியத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளாத பட்சத்தில் சர்க்கு கண்டிப்பா வரும். அப்போ உங்களால தப்பிச்சு கீழே விட வேண்டிய சூழ்நிலை வந்தா தூக்கி விடுகிறதற்கு ஒருத்தர் அவசியமா வேணும். வேணும். யார் வந்து தூக்குவா? இயேசுநாதர் வருவாரா அல்லது பிசாசு வருவாரா? யார் வருவா? நீங்க பேய்களின் பாத்திரத்தில் பங்கு பெற்றா பேய்கள் வருவான். ஆனா சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்தால் உன் பாவம் கரியை இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஞாபகம் இருக்கட்டும். அப்ப அவன் அடிச்சு தள்ளினாலும் கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தில் ஏந்தி பாதுகாக்கிற தேவன், பாதுகாப்பு கொடுக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சறுக்கல் வந்தாலும் என்ன வழுக்கல் வந்தாலும் என் தேவன் எனக்கு தான் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் பேய்களுக்குரிய பாத்திரத்துக்கு பிள்ளைகளா மாறணுமா அல்லது சத்தியத்தின் பிள்ளைகளா மாறணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டுமே, ஆனால் சத்தியத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும். பிசாசுக்கு உள்ள இடமே என்ன செய்யக்கூடாது? பாருங்க, ஊசியை போட்டா என்ன ஆகும்? தண்ணி வெளியே வந்துருமோ? வந்துருக்குள்ள நிற்குமா? அது மாதிரி அவன் எப்படா சிக்குவான்? ஊசி ஒரு ஏத்தைய அப்படியே படத்தை கொடுக்குற மாதிரி குத்தி ஓட்டையை போட்டு விட்டு போயிடுவோம். ஆனா நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும்? நமக்கே தெரியாது ஓட்டையை போட்டு போனது. அப்படிதானா? சொல்லுங்க. நமக்கே தெரியாது. அப்ப நமக்கு தெரியாமலேயே பிசாசு எந்த நேரத்திலேயும் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் முதல்ல உங்க கவலை எல்லாம்
சரி, கீழே வாசிமா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைய. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு ஹலோ ஹலோ கவனிங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தித் திரிகிறான். As a rolling line. அவன் சுத்திட்டே வந்துட்டு இருக்கிறான். எப்படா, இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல சத்தியம் கேட்கும்போது எப்படா இப்படின்னு சொல்லி பண்ணுவான். நம்ம ஊசி போட்டுட்டு போயிடலாம், ஓட்டை போட்டு போயிடலாம். இங்க சத்தியம் கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை மூடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கரெக்டா நச்சது படத்துல ஊசி ஏற்றுற மாதிரி அழகா ஏற்றி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கடா தண்ணி எங்க, யார் குடிச்சா? மாஸ்டர் நீங்க குடிச்சீங்களா? ஐ டோன்ட் நோ தட். அவன் சொல்லிடுவார், அழகா சொல்லிடுவார், நான் குடிக்கல, எனக்கு தெரியாது. அப்ப இது யார் குடிச்சது? எனக்கும் தெரியல, ஐயாவுக்கும் தெரியல, பாட்டில் வச்சிருக்க உங்களுக்கே தெரியல. எப்படி போச்சு? பாட்டில் இருக்க தண்ணி எந்த வழியில போச்சு? எப்படி காணாம போச்சு? சீல் உடைக்கலையே, ஆனா காணாம போச்சே. What is the secret? அது என்ன ரகசியம்? எனக்கு புரியல. வேதனையோட வீட்டுக்கு போவோம், கட்டில போய் சஞ்சலத்தோடு போய் படுப்போம். அந்த படுக்கையோட லாஸ்ட் எழுப்பி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கோ செபிக்கிறதற்கோ எழும்பவே முடியாது. கைகளின் பாத்திரத்தை இப்போ புரிஞ்சுட்டீங்களா? தெளிவா புரியுதா, புரியலையா? புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அலையா சொல்லுங்க. சொல்லிருக்கேன், நல்ல கரங்களை உயர்த்தி அலையா சொல்லுங்க. பேய்களின் பாத்திரத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நிமிஷம் முழு வேதாகம் ஐக்கிய சபையில உள்ளவங்க எங்கடா மாட்டுவாங்க, டக்குனு ஊசி ஏற்றுறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருக்கிறோம். எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில உள்ளவங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி ஜெபிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? விடிய நாள் உட்கார்ந்து என்ன செய்வோம்? நேத்தான சொன்னேன், விடிய வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது. நான் ஆயத்தம், நீங்க ஆயத்தமா கேட்டல. அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, இவன்கிட்ட இவன் பாட்டில் தோடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, கிட்டத்துல போகாத, ஏதோ ஒரு விதத்தில் அவன் போட்டு கழிடுவான். நம்ம பயம் யாருக்கு? கவனம். ஜெபிக்கிறவன் பக்கத்தில் ஜெபத்தை எப்படியாவது தடை செய்வதற்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஆனா பார்த்தீங்களா, நெருங்கி வந்து இந்த பாட்டில் ஊசி போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பான். அவன் ஏன் யோசிப்பான் அப்படின்னா, இது ஜெபிக்கிறவனுடைய ஒரு பாட்டில் குடிக்கிற தண்ணி, இதுக்குள்ள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன் எதுவுமே செய்ய முடியாதா? அவனால செய்ய முடியும். எப்போ முடியும் தெரியுமா? அப்படி வரும்பொழுதுதான். அதனாலதான் தூக்கத்தை விரும்பாதே. வசனத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்கய்யா பார்க்கலாம், முடிங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். என்ன தரித்திரம்? பண கஷ்டமா?
தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் தூங்கினார் அடித்தட்டில் போய். யார் அது? அவருடைய கதி தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் புலம்புறாரு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து என்ன செய்யறாரு? ஐயையோ, ஆழம் என்ன புரண்டது, கடல் பாசி என் கழுத்தை என் தலையை என்னை சுற்றிலும் சுற்றி கொண்டது. அந்த மண்ணினால என்ன செய்யப்படுகிறேன்? நெருக்கப்படுகிற புலம்புனாருங்க. இந்த புலம்பல் தேவையா? இந்த புலம்பல் தேவையா? சொல்லுங்க. இந்த உபத்திரம் எனக்கு வேணுமா? முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி இந்த யோனா நினிவேக்கு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இந்த புலம்பல் வந்திருக்குமா? சொல்லுங்க. ஒடுக்கமா சபையில சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை, எல்லா வார்த்தையும் கேட்காதீங்க. அதையும் சொல்றேன். சில வார்த்தைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்திலேயும் வரும், சில ஆவியிலேயும் வரும். மாம்சத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரி, இது ஏதோ ஒரு கணிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி வீசி இருக்கணும். அதுக்காக வேண்டி இவர் அப்படி பேசினார், அந்த பாஸ்டர் இப்படி பேசினார், அது இதெல்லாம் வாயே தரக்கூடாது. சரியா? தேவனுடைய சமூகத்திலிருந்து பேசப்படக்கூடிய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியா. எனக்கெல்லாம் உள்ளது சொல்றேன். வசனத்தை தவிர எதுவுமே எனக்கு உண்மை தெரியாது. வெளிக்கதைகள் பேசுறதும் அது எனக்கு பிரியமும் அல்ல. எங்க அப்பாவுக்கு என்னை அடைச்சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரியமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சும்மா உட்கார்ந்து கதை அடிச்சு கண்ட கதையெல்லாம் அளந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட சில நபர்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேய்களின் பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊழியக்காரர் உள்ள போயிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். கதை இழக்கிறவங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போற ஊழியக்காரங்க அந்த சபைக்குள்ளதான் இருந்தா பாருங்க, கடைசி நாள்ல கனதீர்க்கதரிசி எங்கிருந்து எழுப்புவான்? சொல்லுங்க. சபையில தான் இப்படித்தான் எழுப்புவான். இப்படித்தான் எழுப்புவான். அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழுப்புகிறான்? சபையில. கள்ள போதகர் எங்கிருந்து எழுப்புகிறார்கள்? சபையில. ஆகவே திருச்சபையில் விசுவாசிகள், ஊழியம் செய்ய போகிறவர்கள், ஆத்மாவாய பணி செய்ய போகிறவர்கள், சுவிசேஷம் சொல்ல போகிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாக இருக்க வேண்டும். எங்கே? சபையில். சபைக்கு உண்மையா இருக்கணும், போதகருக்கு உண்மையா இருக்கணும். அவை பெயர் சொல்லி அழைத்தாரு, கர்த்தருக்கும் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மூணு ஒரு விசுவாசிகிட்ட இல்லைன்னா நீங்க உண்மையான விசுவாசியே அல்ல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுத்து அந்த சத்தியத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி யாரும் இங்க இருக்கிற மாதிரி என்னுடைய ஆன்மீக பார்வைக்கு இது தெரியல. அப்படி இருந்தால் தயவு செய்து தோசை பறக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. நம்மளாம் பறக்க மாட்டோம், ஆனால் அவங்க பரட்டுவாங்க. தோசையை பறக்கிற மாதிரி பரட்டி அழகா போட்டுட்டு என்ன செய்யுங்க, முழு வைக்காத தோசையை கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த அப்படிப்பட்ட பாத்திரங்கள் தான் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பாத்திரம் தான். கர்த்தர் கிருபைகளை அந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கிறார். ஆமென். சில கிருபைகளை வைக்கிறார். அப்படின்னா கிருபைன்னு சொல்லி சொன்னா வரங்களை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார், ஜெபிக்கும் வரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஏழையை கண்டா ஆனா உருகி உடனே இந்தாப்பா அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கக்கூடிய சில
கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கிருபைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் சில அற்புதங்கள் நடக்கும் பொழுது, சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும் பொழுது, அது நிறைவேறும் பொழுது, அது கர்த்தருக்கு முன்பதாக அந்த பாத்திரம் மகிமையின் பாத்திரமாய் மாற்றப்படுகிறது. கர்த்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதுதான் மகிமையின் பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பேய்களின் பாத்திரம் எது? மகிமை கர்த்தருடைய பாத்திரம் எதுங்கிறது தெரிஞ்சிட்டா தெரியலையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சீங்க? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சீங்க? அப்போ வேத வசனத்தை அனுதினமும் உட்கொள்ள வேண்டும். ஆமென். வேத வசனத்தை கிறிஸ்தவங்க, நல்ல கிறிஸ்தவங்க ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கணும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஹலோ, என்ன கன்னத்துல கைய வச்சு மன்னவர நினைக்கையில அப்படி பாடுறதா? இல்ல. அப்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். திருச்சபையில எப்படி எப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நல்ல சிரிக்க வச்சு சிரிக்கவும் வச்சிருவாங்க சிலர். ஆனா இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து என்ன வார்த்தை சொல்லுங்க? தெளிந்த புத்தி. சத்தியத்துல தெளிவு வேணும். சத்தியத்துல கேட்கிறதுல ஒரு தெளிவு வேணும். ஆமென். கர்த்தரோடு உறவாடுகிறதுல ஒரு தெளிவு வேணும். விசுவாசம் பேசுறானா? இயேசு பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறாரா? எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின எங்க பாட்டியம்மாவுக்கு போய் அவங்க கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாடு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யும் வித்து தரத்துக்கு கொடுப்போம். சரி, இந்த வார்த்தை ஒரு நேரம் வந்துருச்சு. வந்தோடனே எங்க பாட்டியம்மா சொல்றாங்க, ஆவியானவரை இந்த வீட்டை கட்டுன்னு சொன்னது நீங்க தானே, இந்த ஜெப அறையை கட்டுன்னு சொன்னதும் நீங்க தானே, அப்ப இதெல்லாம் தரத்தில் கொடுன்னு சொல்றீங்க. அவளே, நான் பேசினா உங்களை எப்படி பேசுவேன்? ஏன் குரலும் அடுத்த ஒரு குரல் உனக்கு தெரியலையா? அந்த வார்த்தை நான் உங்களோட பேசுற வார்த்தை இல்லை. அல்லேலூயா. யார் வந்து பேசுறா? யார் வந்து பேசுறா? எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய ஜெபத்தில் விழிப்பு இருந்தால்தான் தெளிவு வரும். ஆமென். அதுல தெளிவு இல்லாவிட்டால் அப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன மாதிரி வித்திருந்திருப்பாங்கன்னு வைங்க. பேய்களின் பாத்திரமா அடுத்த செகண்ட் மாத்தி இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நம்முடைய ஜீவியத்துல, அதாவது நான் எது சொல்றேன், வசனம் ஒன்று சொல்லி இருக்குது, பட்ச மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு சுலபமா தீப்பிடிச்சு எரிஞ்சிருங்க. உண்மைதானே? உண்மைதான் ஐயா, பின்னாடி உண்மைதானே? ஆமென். ஆமென். அப்போ இன்னைக்கு எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில? வாசிங்க. அதுக்கப்புறம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த பேய்களின் பாத்திரத்துல பங்கு பெறுகிறவருடைய நிலைமையெல்லாம் பாருங்க, பரிதாபமா இருக்கும். பாருங்க, வாசிங்க. மத்தேயு 25:4. சீக்கிரமா வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். என்ன மயக்கம்? அப்படியா? அப்படி எழுதியிருக்காங்க.
பாத்தீங்களா? நீ தூக்கத்துல ஒரு மயக்கமே, அன்கான்சியஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்படி தூங்கலாமா? ஹலோ, உங்க வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இப்படி தூங்குவோமா? ஹலோ சொல்லுங்க, நம்ம வீட்டுக்குள்ள இப்படி தூங்குவோமா? திருடன் கதவை திறந்துட்டு உள்ள வந்து அப்படி பாக்குறான்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? கண்ணை நாவி உள்ள இருந்தா அவன் கண்ணை தூக்கி மண்டையில போட்டாலும் நம்ம அதை தடுக்க போறது இல்லை. தேவ கலந்துட்டு போடுறான் மாப்பிள்ள. இன்னைக்கு அநேகருக்கு என்ன வந்திருக்கு? கன நித்திரையின் ஆவி. தூங்கிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? தூங்கிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி தூங்குறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சொல்லுங்க, தூங்குறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இல்லைங்க, நான் வந்து சொல்றேன், வேதத்துல வசனம் இருக்கு, கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரை கொடுத்திருக்கிறார். அது நான் கன நித்திரை நாவி. அது கன நித்திரை நாவி இல்ல, இன்பமான நித்திரை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நாங்க எல்லாம் ஐயாவும் நானும் அப்பா தம்பி ஸ்டீவன் தம்பி எல்லாம் போயிட்டோம். எங்க நாங்கள் வாட்டர் ஊழியத்துக்கு போயிட்டோம். ஊழியத்துக்கு போனா எனக்கு இருந்த டயர்டுக்கு நேரம் போய் எங்க ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தேன். எங்க மகா வந்தா, அப்பா என்னப்பா சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்றேன். இப்பதான் சாப்பிடணுமா? அங்கெல்லாம் சாப்பிடாம என் மகா அங்க வச்சிருக்கிறா. கண்டிப்பா மகா வீட்டில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போய் 2 சப்பாத்தி கொடுத்தாங்க. சாப்பிட்டு ரூம்குள்ள போனது தான் தெரியும். எப்படி தூங்கு கட்டில் போய் உட்கார்ந்துருந்தது நல்லா தெளிவா எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு. ஆனா கட்டில சாந்தி எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஆனா அதன் பிற்பாடு பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து இப்படி தட்டுறாங்க. 2-3 நேரம் என்ன தட்டும்போது பார்க்குறேன், என் பக்கத்துல யாருமே இல்லை. இப்போ யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? எனக்கு இந்த அனுபவங்கள் ஏராளமாக உண்டு. அல்லேலூயா. 2-3 மணி வரைக்கும் படுத்து நல்ல நிம்மதியாக ஜோமனி கொடுத்து சர்ச்சில் இருந்து வந்து வீட்டில் வந்து படுத்துருப்பேன். வீட்டில் வந்து படுத்துருந்தா என் ஷோல்டரில் அழகாயிட்டு தட்டு போடுறது டக்கு முடிச்சு பார்த்தா யாருமே அங்கேயும் யாருமே இருக்கவே மாட்டாங்க. அப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க எடுக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு விசுவாசி அல்லது நல்ல கிறிஸ்தவங்க ஒரு தேவக்குள்ள வரணும். ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ள வந்தா நீங்க எந்த இடத்துல போனாலும் சரி, அந்த நித்திரை மயக்கம் உங்களை தொடாதபடி கர்த்தர் காப்பார். அந்த இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. இப்போ நித்திரையில மயக்கம் அடைஞ்சா எங்க ஊசியை போட்டுட்டு ஓட்டையை போட்டு வச்சுட்டு ஓடியே போயிடுவோம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இங்க பாருங்க. ஹலோ, நித்திரை மயக்கம் அடைஞ்சா ஓட்டையை போட்டு ஓடியே போயிடுவான். அவன் பயந்த பையன், அவன் தைரியசாலி இல்லை. ஆனபடியினால தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புடன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். புரியுதா? விழிப்புடன் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க
இப்போ பார்த்துக்கோங்க, அந்த 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25:4 படி மறுபடியும். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். கீழே இதோ மணவாளன் வருகிறார் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் கட்டம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அமைதியா எழுந்திருந்தாங்க. மணவாளன் வந்துட்டாரு, என்னப்பா செய்கிறது? உடனே என்ன பண்ணாங்க? தன்னுடைய தீவட்டிய ஆயத்தப்படுத்தினார்கள்னா அர்த்தம் என்னன்னா, மணவாளனை சந்திக்க தன்னுடைய தீவட்டிய பற்ற வைத்தார்கள், எரிய வைத்தார்கள். 5 பேருடைய தீவட்டி என்ன பண்ணிச்சு? எரிஞ்சது. 5 பேருடைய தீவட்டி என்னாச்சு? அணைஞ்சு போச்சு. எங்க போச்சு? இங்கதாங்க விஷயம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 பேருடைய தீவட்டி அணைந்து விட்டது. சத்தியத்துக்கு செவி சாய்க்காத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருடைய வருகையிலே உன்னுடைய நிலைமை பரிணாமமாக இருக்கும். ஆகவேதான் திருச்சபைக்கு எச்சரிக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். Praise the Lord. திருச்சபையில வந்தா நீ தூங்குகிற முதலாவது நிறுத்து. அப்படி தூங்கினா உன்னால் தேவனுடைய குரலை கேட்கவே முடியாது. கர்த்தருடைய கடைசிய காலம் தணிக்கும். வேதம் சொல்லுகிறது, கடைசிய காலம் தணிக்கும். அப்பொழுது ஒரே நொடியில் மறுரூபம் அடைவோம். ஆமென். அப்ப கேட்குமா? தூங்குறவங்களுக்கு கேட்குமா? சொல்லுங்க. கேட்கிறது சான்ஸே இல்லை. ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடுறோம்? உங்கால ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் அந்த அறிவெல்லாம் பாட்டில் தான் வருது. நடைமுறையில வருதா? ஐயா, நடைமுறையில உங்களுடைய வாழ்க்கையில வருதா? அதுல கோட்டை விடுறீங்களே, அதுல ஆயத்தமா இல்லையே. எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்? சொல்லுங்க. எப்படி கர்த்தருடைய வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாவோம்? இப்படி இருந்தால் ஆதிகாரத்தில் ஒரு பாட்டு உண்டு. இந்த வீரம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய்? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆமென், ஆமென். Are you ready? Meet Jesus Christ. ரெடி? ஆயத்தமா? சொல்லுங்க. நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லி தைரியமா சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாதீங்க. நல்லா தூக்குங்க. Praise the Lord. Hallelujah. கண்டிப்பாக. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் தான் ஆரையும் குறையுமா இருக்க பாஸ்டர், என் கத்தியெல்லாம் எந்த கத்தியோ தெரியல. பாருங்க, நல்லா ஜிபிக்கிற வேலையை நல்ல உயரமான இடத்துக்கு போய் அங்கே பொத்துன்னு என்ன செய்கிறேன்? கீழே விழுந்துடுறேன். எப்படி இருக்க போறோம்? எனக்கு 5வது முறை. உங்களை கண்டிப்பாக கர்த்தர் கைவிட மாட்டார். இடையில விட்டுட்டு போகிற கர்த்தர் நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? மிகுந்த நல்லவர். உங்களை ஒருபோது திருச்சபையை கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எப்ப
இயேசுக்காக எழுமணும் சொல்லி ஒரு தாகம் உள்ளத்துல இருந்தாலே போதும். அதை வச்சு உங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தி அப்படியே தம்மோடு கூட கடைசி எக்காலம் சொல்லிக்கும் போது அப்படியே கூட்டிட்டு போய் கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. அதுக்காக வேண்டி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, அவர் நம்ம தேவன் நல்லவர் தான், இறக்கமுள்ள தேவன் தான் அப்படின்னு சொல்லி அகாக்கிறதையா இருக்காத. நீ விழிப்புள்ளவங்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். போக முடியுமா? முடியாதா? முடியும். கன்ஃபார்மா இத்தனை சொல்றீங்க. நான் போயிருவேன். ஒன்று ரெண்டு எங்க போயிருவேன்? நரகத்துக்கு. மோட்சத்துக்கு போவேன்னு சொல்றவங்க நல்ல உயரமா கை வைக்குங்க பார்க்கலாம். திருச்சபையே கை தூக்கிட்டு அப்ப திருச்சபை முழு வேறாக திருச்சபை ஐக்கிய திருச்சபை எங்க இருக்க போகுது? கடைசி காலத்தடிக்கும் பொழுது எல்லாரையுமே கண்டு மறுரூபப்படுத்தி கொண்டு போக நம்முடைய உள்ளம் இன்னைக்கு ஆயத்தமாகிவிட்டது. பாவம் மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த திருச்சபையில எழுப்புதல் வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்ற இல்ல பாத்தீங்களா? பேசுறோம். இந்த சாக்கியம் வேணும்னா அதோ குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாங்க என்ன செய்யாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை கேட்டா ஆனா வருத்தப்பட்டு மனம் உடஞ்சி அப்படி ஒரு மூலையில போய் உட்கார்ந்து நீங்க அனுபவிக்காதீங்க. சரியா? இந்த சுலோகம் பப்பாடி மாதிரி தூங்க விட்டுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, என்ன செய்யாதீங்க, அப்படி உட்காராதீங்க. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் பேசலாமா? பேசலாம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட திருச்சபை சத்தியத்தை கேட்ட ஆர்வமுள்ளதாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஏன்னா பசி பெருசு இல்ல, வயிறு பெருசு இல்ல, வயிற்றை ஆகாரத்தினால் உள்ளான மனிதனுக்குள்ள வைக்கிற ஆவியானவரே, அவருடைய குரலை கேட்பதற்கு நான் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். பேய்களின் பாத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிக்க சங்கீதம் 31:12. சீக்கிரம் சீக்கிரமா.
ஹலோ, என்ன பாத்திரம்? சத்தமா சொல்லுங்க. உடஞ்ச பாத்திரத்தை உங்க வீட்டுக்குள்ள வச்சு உபயோகப்படுத்துவீங்களா, படுத்த மாட்டீங்களா? உடஞ்சி போனதுல முதல்ல தண்ணி நிக்காதுங்க. தண்ணியே நிக்கவே நிக்காது. உடஞ்ச பாத்திரம் குளத்துக்கு ஆகாது, கோட்டத்துக்கு ஆகாது. ஆமென், ஆமென். இதை தூக்கி தூரம் போடு. இது என்னாச்சு? விரும்பாத பாத்திரம், விரும்பாத பாத்திரம். அப்படிதானா? விசுவாசி விரும்பவே கூடாது பேய்களின் பாத்திரத்தை. அதை தூக்கி வீசுறது வெளியே. உங்க வீட்டுக்குள்ள இருந்தா தூக்கி வெளியே போடுங்க. உங்க வாழ்க்கையில இருந்தா தூக்கி வெளியில போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நமக்குள்ள ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன பாத்திரம்? எபிரேயர் 9:4 வாசிங்க. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. வாசிங்க சீக்கிரமா. யார் அது தொடர்ந்தது? யாரு? Who is that? வாசி. ஒருத்தர் படித்தேன். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் கொற்றங்களில் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. மன்னாவினால் நிரப்பப்பட்ட என்ன பாத்திரம்? பொன்னினால செய்யப்பட்ட பாத்திரம். நம்ம பாத்திரம் இப்போ நம்முடைய ஜீவியை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொண்ணுக்கு ஒப்பாக அழகாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்க ஜீவியத்தை கர்த்தர் இப்பொழுது கர்த்தருக்குள்ள தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வைரம் கற்களை போல ஜொலிக்கும்படி உங்களை பொன்னால் அலங்கரித்து விட்டார். கரந்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற கனத்துக்குரிய பாத்திரம். சத்தியம் என்ன செய்யுது? இருதயத்துல பொக்கிஷ வைப்பாக கேட்ட வார்த்தைகள் எல்லாமே உள்ள பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பாத்திரம் ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு மட்டும்தான் இப்படி எங்க இருந்தையா அந்த ஞானம் வந்துச்சுன்னு சிலர் நினைக்கிற மாதிரி ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு. ஆனா நீங்களும் அப்படி நினைக்கிறவங்க, நீங்களும் என்ன செய்யணும்? மண்டக்குள்ள வேற எந்த சிந்தையும் கொண்டு வராம இயேசு ஆவியானவரை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி நல்லா ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். நீங்க பிரசங்கியாரா இந்த திருச்சபையில அழகா எழுந்திருப்பீங்க. வசனம், சத்திய வசனம் இருக்கிறது உண்மையானால் உள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். சத்திய வசனம் தெரியலையா, எவனோ உள்ள இருக்காங்க அர்த்தம். Praise the Lord, praise the Lord, hallelujah. இப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? தீர்மானம் எடுக்கலாமா? எடுக்க ஆயத்தமா? ஏன் உள்ள இருக்க என்னுடைய ஜீவியத்துல பொற்பாத்திரமா இருக்கா, பித்தளை பாத்திரமா இருக்கா? ஹலோ, புத்தி இல்லாதவங்க அப்படி பார்த்தாங்க. தீயெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு என்னாச்சு? உள்ள இருக்க திரியெல்லாம் கருகி போச்சு. அப்படியே மங்கிட்டே போயிட்டு இருக்குது. ஹலோ, மங்கிட்டே போயிட்டு இருக்குது. இந்த மக்களான ஜீவியம் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். எந்த நேரத்தில் ஆபத்து வரும்னு தெரியவே தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஜீவியத்தை களைந்து போட வேண்டும். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் வருகைக்கு தகுதி உடையவர்கள் அல்ல. ஆமென்.
ஆமென். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் எடுத்தால் என்ன? நீங்க ஜெபம்ங்கிற ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா நாம தான் ஜெயம் பெறுவோம். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தான் ஜெயிப்பேன். அவன் ஓடுவான். இயேசுங்கிற நாமத்தினால அவன் ஓடுவான். அல்லேலூயா. ஜெயிக்க போறது நாம, தோத்த போறது அவன். பிரச்சனை வந்தா எனக்கு எதிராக பிரச்சனை தினமும் வரும். ஒரே வார்த்தையில சொல்லுவேன், நீ என்ன முட்டாளாடா, நீ என்ன முட்டாளா, தினமும் எனக்கு எதிராகவே வர்றிய, தினமும் தோத்து தோத்து போறீங்க, ஒரு நாளாகியும் என்னைய நீ ஜெயிச்சுண்டா, உனக்கு அறிவு இருந்தா என்கிட்ட வருவியாடான்னு கேட்பேன். யாரை பார்த்து? பிரச்சனையை கொண்டு வந்தவனை பார்த்து. இந்த மாதிரி நீங்க தினமும் கேட்டு பாருங்க, தினமும் வருவான். அப்படி முட்டிட்டு மண்டாலாம் வீங்கி தான் போவோம். இவங்க போனா நம்ம பார்த்து சொல்லுங்க கேட்காது. இந்த தண்ணியில வேற எதுவும் தண்ணியை போய் பார்க்கலாம். அப்ப தினமும் நல்ல விசுவாசி தினமும் போராட வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருடைய பாத்திரம். இப்ப புரியுதா புரியலையா? கர்த்தருடைய பாத்திரத்துக்கு தினமும் என்ன வரணும்? பிரச்சனை வரணும். அப்படின்னா தினமும் உபயோகப்படுத்த பட வேண்டும். கழுவுற இடத்துல கொண்டு வந்து போட வேண்டும். இன்னொரு பாத்திரத்தை இப்படி கொண்டு போட்டா அது மேல இந்த பாத்திரமும் இப்படி விடும். அடி வாங்கத்தான் செய்யணும். அல்லேலூயா. வலிக்கத்தான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும். பயப்படாதீங்க. ஆமென். பயப்படாதீங்க. முதல்ல பாருங்க, பாத்திரம் எப்படி கழுவணும்? நானா யூகிச்சு சொல்லல, வசனம் உள்ள இருக்கு வேதத்துல. எப்படி கழுவணும்? நான் இன்னைக்கு ஒருத்தர் பாத்திரம் வளர்க்கிறத கவனிச்சேன். இங்க பாருங்க, கிச்சன்ல உட்கார்ந்து எனக்கு இப்படி ஒரு சேர போட்டாங்க. நான் உட்கார்ந்தா அப்படியே நோட் பண்ணிட்டே இருந்தேன். முதல்ல உள்புறத்தை தான் அழகா விளக்கி அதுக்கப்புறம் வெளிப்புறத்துக்கு வந்தாங்க. ஓஹோ, இவங்கெல்லாம் சத்தியத்தில் தேர்ச்சி பெற்றவங்க போல தோணுது. வெரி குட். வேற யாரும் இல்லை, என் உள்ளதான். அல்லேலூயா. ஆமா. அப்ப தெளிவான ஒரு சத்தியம் தெரிஞ்சதுனால அவங்களுடைய, அதாவது இருதயத்தின் நிறைவு என்ன செய்யும்? வாய் பேசும். அதே மாதிரிதான் சத்தியத்தினுடைய நிறைவு இருந்ததுனால உள்புறத்தை தான் என்ன செய்யணும்? கிளீன் பண்ணான்னு சொல்லி உள்புறத்தை சட்டத்தின்படி உள்புறத்தை சுத்தம் செய்து வெளிப்புறத்தை அதுக்கப்புறம் சுத்தம் பண்றாங்க. சரி, இவங்க கரெக்டா அந்த கருப்பு தீவிர வரைக்கும் தேய்க்கிறாங்களா இல்லையாங்கிறத அதையும் நோட் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்க செயல்பாடுகள் கர்த்தருக்காக என்னென்ன விதத்துல நீங்க செயல்படுகிறீர்களோ அத்தனையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறார். பார்க்காம இல்லை. ஆமென். திருச்சபைக்கு வந்தா ஐயா என்ன பேசுறாங்க, இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இந்த ஐயா 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆமென். அவனுக்குரிய பிரதிபலன் அங்கிருந்து வரும். எப்போ? என்னைக்கு வரும்? இன்னைக்கு வரும், நாளைக்கு வந்துருமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளில் தான் வரும். அது ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியில சங்கீதம் 23 5வது வசனத்தை படிங்க சீக்கிரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்புறம் அடுத்தது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே. யாருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிட்டு இருக்கு? பொங்கி நிரம்பி வழிகிறா? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? பேச மாட்டேங்கிறீங்களா? என் பாத்திரம்
வழிகிறது. யாருடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியுது? இப்ப சொல்லுங்க. ஹலோ, கை கொடுங்க. யாருடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியுது? கர்த்தரோடு இருந்தால் நிரம்பி வழியும். கர்த்தருடைய குரலை தினமும் கேட்டால் நிரம்பி வழியும். தேவ சமூக பழக்க வழக்கங்கள் அதிகமா உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும். அப்படிப்பட்டவர்கள் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், உறவு, ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தீங்கன்னா இந்த அனுபவத்துக்குள்ள வருவீங்க. அப்படிதானா? அந்த அனுபவம் இல்லாம கூட இப்ப எழுந்திருந்து என்ன செய்ய போறோம்? இந்த அனுபவத்தை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் எல்லாரும் எழுந்துரு. அல்லேலூயா. இருதயத்தில் கை வைக்க ஏசப்பா, நான் பேய்களின் பாத்திரமா அல்லது கர்த்தரின் பாத்திரமா? எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும் ஐயா. யாரும் கண்ணை திறக்கவே கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய நிலைமையெல்லாம் வளர்ந்து என்னையும் அபிஷேகம் பண்ணும், என்னையும் அபிஷேகம் பண்ணும் ஐயா, என்னையும் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க, 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 கேளுங்க. ஆவியானவர் நமத்தில ஏற்கனவே அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமத்திலே வந்து விட்டார், நமத்திலே வந்திருக்கிறார், நமத்திலே வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தையும் துயரத்தையும் மகிழ்ச்சியையும் வேதனையை நீங்க அனுபவிச்சே வந்து உட்கார்ந்து துயரத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து இயேசுவே எனக்கு இறங்கும். சத்தமா கேட்கணும், சத்தமா கேட்கணும். இயேசுவே எனக்கு இறங்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. ஆண்டவரே, நிரம்பி வழிகிற அனுபவம் எனக்குள்ள இல்லை. இப்பொழுது எனக்குள்ள அந்த அப்படிப்பட்ட அனுபவம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, 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 கேளுங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம் மகிமை இப்பொழுது ஆவியானவர் நம்மீது ஊற்றும்படி மகிமையின் மேகமா இறங்கி வந்திருக்கிறார். மகிமையின் மேகமா இறங்கி வந்திருக்கிறார். ஓ, ஆண்டவரோடு பேசுங்க, 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 பேசுங்க. இயேசுவோடு பேசுங்க. கர்த்தரோடு நெருங்கி பேசுங்க, நெருங்கி பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஓ, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து பாருங்க. ஓ, நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா இல்லையா? யாருக்கு தெரியும்? ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள யாருமே வரக்கூடாது. ஆகவேதான் என் ஜீவியம் இப்பொழுது பரிசுத்தம் அடையட்டும், என் ஜீவியம் இப்பொழுது பரிசுத்தம் அடையட்டும், இப்பொழுது பரிசுத்தம் அடையட்டும். எல்லாம் ஆயத்தரங்க ஆண்டவர். என் பாவமர கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னுடைய பாவமர என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வாலிப பிள்ளைகள் வாயை திறந்து உருக்கத்தோடு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமாய் இறங்கி வர காத்திருக்கிறார், பலமாய் இறங்கி வர காத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளாமல், அதிசயங்களை பெற்றுக் கொள்ளாமல், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படாமல் நீ வெறுமனே திரும்பி போவது தேவ சித்தம் இல்லை. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்று வாயை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஓ, ஹalleluya, ஹalleluya. சத்தமா உரத்த சத்தமா கேளுங்க. praise the Lord. தோத்திரம், தோத்திரம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா கேளுங்க, 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 கேளுங்க. ஓ, அந்த சகோதரனே வாயை திறந்து கேளுங்க. பின்பகுதியில் எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. என் ஜீவியம் வெறுமையான ஜீவியமா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பாத்திரமாய் இருக்க வேண்டும். என்னையும் அபிஷேகம் பண்ணும் ஐயா, என்னையும் அபிஷேகம் பண்ணும் தகப்பனே. ஓ, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அநேகர் அருகிலே
நன்றி. அநேகரை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்மை மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. இந்த பாட்டை பாடுறோம். எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உள்ளமாய் இறங்கி வரப்போகிறார். பெந்தைக்கோஸ்தே நாட்களில் இறங்கின அதே அபிஷேக மகிமை இப்பொழுது நமத்திலே இறங்கி வர காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. நம்ம ஆவியாக
உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த உடனே உங்க சரீரத்தில் இருந்த எல்லா விதமான பலகீனமும் இயேசுவின் பெயரால் ஓடி போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த இருந்த கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அதுதான் நிறைய பேர் இருக்கீங்க. ஓ ஹalleluya ஹalleluya. அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? நல்ல கிருபையின் அபிஷேகத்தை பெற்றது எத்தனை பேர்? நல்ல கைகளை உயர்த்தி பிடிக்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். இது திருச்சபை நேரம், அதனால சாட்சி சொல்வதற்கு நான் உங்களை கூப்பிடல. ஐயா கையில கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாளில் பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியை நமக்கு செய்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் திட்டவட்டமாய் என்னை தொட்டார், என்னோடு இடைப்பட்டார் என்று யாராவது உணர்ந்து இருப்பீர்களால் கைகளை பெற்றி காணலாம். தேவன் என்னை திட்டவட்டமாக தொட்டார். ஆமென் ஆமென். வாங்க சிஸ்டர். பரிசுத்தாவி வந்தவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவாவே எனக்குள்ள இருந்துச்சு. என்னால எடுத்துக்க முடியல, என்னால தாங்க முடியல, எனக்கு மயக்கமா வந்துருச்சு. இயேசுவாவே எனக்குள்ள வந்தது. எனக்கு மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் அப்படியே ஜெபிப்பேன். இயேசுவாவே என்னால வர முடியல. என் உடம்பு ஃபுல்லா கிணியா நிரம்பி இருக்கு. நல்லா உணர்றேன். நீ பசி நான் பேசுறேன். நான் ரொம்ப நாளைக்கு ஜெபிச்சேன். எனக்கு ரொம்ப தாமதமாச்சு. மணி மாசம் வர்றதுக்கு எனக்கு கொடுக்குறேன். எனக்கு நிறைய ஆவிகள் எனக்குள்ள நிறைய வசனம் பேசுறேன். இயேசுப்பா எனக்கு நிறைய ஆவிகள் கொடுத்தாரு. நன்றி கர்த்தருக்கு நன்றி. கரங்களை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேற யாரு? வேற ஒருத்தர் கை கொடுப்பீங்க யாரு? வாங்க வாங்க தைரியமா கர்த்தர் நாம மகிமைக்காக மனுஷனுக்கல்ல. உங்களை ஸ்பெக்டாகுலரா தனிப்பட்ட கிளியரா தேவனுடைய ஆவியான ஒரு தொடுதல் இருந்தால் நீங்க கை ஓகே. தேவன் பலரின் அபிஷேகத்திற்காக விடுதலை சென்ற விடுதலை ஆவியானவர் நீங்க வந்தபோது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லு படிச்சுட்டு வரல. ஆனால் கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியோ விடுதலை உண்டு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது என்ன செய்தால் கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை ஆவியானவர் என்ன பல விதம் ஆரம்பித்து சரீர பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர் என்ன நமக்கு விடுதலை நாயகனாக இருந்து வழி நடத்துகிறார். ஆகியார் கர்த்தருக்கு கரங்களுக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இரவு ஜெபத்தை எடுப்போம். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருந்து கண்களை மூடி தேவனுக்கு மகிமை சொல்லுவோம். எங்களை அதிகமாக அன்பு கூறுற பரலோக பிதாவே, 2025 ஆண்டு 6ஆம் மாதத்தில் 15ஆம் நாளை ஆண்டவரே ஒரு விசேஷ நாளாய் பரலோக முன்குறித்து இந்த நாளிலே அப்பா நீர் செய்ய வேண்டிய கிரியை இந்த சபையிலே எங்கள் அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் கிரியை செய்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் ஆண்டவரே அப்பா உங்கள் பிரசனத்தினால் எங்கள் மகிழ செய்தி எங்கள் துதி பாடல்கள் ஆராதனை பாடல்களும் நீ மகிழ்ப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுள்ள பாலகர்கள் வாயினால் துதிவிட்டு பண்ணீர் ஆண்டவரே. பெரியோர்களும் ஆண்டவரே நீ செஞ்ச நன்மைகளை பகிர்ந்துள்ள உதேசதே எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் அங்கீகரித்து ஆண்டவரே. இதனால நீ பரலோகத்தின் மன்னாவை தந்து ஆண்டவரே எங்களை ஒரு பாத்திரமாக உம்முடைய கைகள் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக நீ தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய கையிலே உள்ள பாத்திரமாய் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மாறையில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நிரம்பி வழி அனுபவமுள்ள பாத்திரமாய், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ள பாத்திரமாய் வனைந்து கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கும். அவ்வாறு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தங்களுக்கு மேம்படுத்தும், ஒரு வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் இந்த வருகையிலே எல்லாரும் சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுற பாத்திரங்களாய், பரிசுத்தம் உள்ள பாத்திரங்களாய், அப்பா ஆவியினால் அபிஷேகம் உள்ள பாத்திரங்களாய் அனுதினம் எடுத்து உபயோகப்படுத்தும் ராஜா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அனுதினமும் இந்த கர்த்தாவே பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு நிரம்பி வழியும் பாத்திரங்களாய் திகழ உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் பூர்ண கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து ஒரு கர்த்தாவே கனமான ஊழியத்தை செய்கிற ஐயாவை கொண்டு வந்து நாளில் நீர் உபயோகப்படுத்துவதாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அவர் மூலமாய் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக வெளிப்பட்டதாக நன்றி ராஜா. தொடர்ந்து அவர் செய்கிற ஊழியர்களையும் குடும்பத்தையும் கொண்டாபத்தூரிலும் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, தேவன் அழைத்து சென்ற இடங்கள் எல்லாம் உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இன்னும் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் ஆயிப்படும். ஆண்டவரின் பிள்ளைகள் பத்திரமா அழைத்து வந்து திரும்பி சென்ற ஞானத்திலும் அவரவர் வீட்டில் சென்று நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யும். சகல துதிகன மகிமை மத்தியே செய்ய இயேசு கிறிஸ்து காண்பியோடு கேட்டேன் பரவாயில்லை. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் கூட இருப்பதாக.